பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். எங்களை நிறைவாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். உம்முடைய தூயாவின் அபிஷேகத்தை, இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ள தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூயாவின் வழிகாட்டுதல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். இறை வார்த்தைகளை எங்களுடைய ஆழ்மனதில் பதிய செய்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அனுபவமாக இந்த இறை வார்த்தைகளை மாற்ற வரம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மக்களையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, விவிலியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் அறிவையும் ஞானத்தையும் வழங்குவீராக. புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். ஆசீர்வாதமாய் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, விவிலிய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வரையுள்ள இறை வார்த்தைகளை நாம் இந்த வகுப்பிலே தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், விண்ணரசை பற்றிய தெளிவான கருத்துக்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வகுப்பு வழியாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இயேசுவினுடைய பகிரங்க பணி எவ்வாறு அமைந்திருந்தது, அந்த பணி வழியாக ஆண்டவர் எவற்றை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை பற்றியும், ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்வதற்காக சீடர்களை அழைத்து அவர்களை எப்படி அனுப்புகிறார், என்ன நோக்கத்திற்காக அனுப்புகிறார் என்பதை பற்றியும் இந்த வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இயேசுவினுடைய பகிரங்க பணி கலிலேயாவிலே ஆரம்பமாகிறது. இயேசுவின் பணி கலிலேயாவில் ஆரம்பமாகி எருசலேமில் முடிவடைகின்றது. இதை பற்றிய பல விளக்கங்கள் அடுத்த நற்செய்திகளிலே வரும். எனவே இதிலே ஆழமாக செல்வதில்லை. மாறாக 2 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வுக்கு தொடக்கம் குறிக்கின்றார். தன்னுடைய பணி வாழ்வு எங்கு ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று இயேசு தெளிவாக அறிந்திருந்தார். எனவே அந்த வாழ்க்கை முறையை அவர் கற்றுக் கொடுப்பதற்காக, பறைசாற்றுவதற்காக கடந்து வருகின்றார். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அப்போ காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆண்டவர் இருள் சார்ந்த மக்கள், பாவத்தில் மூழ்கி இருந்த மக்கள் விடுதலை பெறுவதற்காக ஒளியாக கடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் நுழையும் போது இந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகிறார். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இதோ நற்செய்தி பணிக்காக, பேரொளியாக, வெளிச்சமாக இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை பறைசாற்றிக் கொண்டு இந்த நற்செய்தியை தொடங்குகிறார். இயேசு கிறிஸ்து எப்போது தன்னுடைய பணியை ஆரம்பித்தார் என்றால்,
திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு நற்செய்தி பணியை தொடங்குகிறார். என்ன சொல்லி தொடங்குகிறார் என்றால், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு மிக நெருங்கி வந்திருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி தன்னுடைய பகிரங்க பணியை ஆரம்பிக்கின்றார். திருமுழுக்கு யோவான் விட்டு சென்ற அதே பணியை இன்னும் சற்று சக்தியோடு ஆண்டவர் விண்ணரசை பற்றிய செய்தியை பறைசாற்றுவதற்காக முன் வருவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவினுடைய பகிரங்க பணியை 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் சிந்திக்கின்றோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடர்வதற்காக அன்பு சீடர்களை அழைக்கின்றார். முதல் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றது. எங்கெல்லாம் ஆண்டவர் மனிதர்களை அழைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? கண்டார் என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? கண்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது பழைய ஏற்பாடிலும் சரி, புதிய ஏற்பாடிலும் சரி, கடவுள் யாரை அழைத்தாரோ அந்த அழைப்பில் எல்லாம் கண்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க மொழியிலே எய்தோன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய மீனிங், அதனுடைய பொருள் சா, அதாவது பார்த்தல் என்பது பொருளாகும். இயேசு கிறிஸ்து பார்த்தார். இன்னும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஹெரிஸ்கோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய பொருள் ஃபவுண்ட், கண்டுபிடித்தல். ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகளை சொல்லலாம், see and look. see என்றால் மேலோட்டமாக பார்த்து செல்வது, லுக் என்றால் ஆழமாக பார்ப்பது, ஊடுருவி பார்ப்பது, உள்ளார்ந்து பார்ப்பது, மனதை பார்ப்பது. இதுதான் பொருள். ஆண்டவராகிய கடவுள் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர்களை பார்க்கிறார். இந்த பார்வை சற்று வித்தியாசமான பார்வை. நாம் ஊனக்கண்கள் கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை அல்ல, மாறாக ஆழமாக பார்க்கின்ற, உள்ளத்தை அறிகின்ற நல்ல பார்வையாக நாம் இதை பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்த போது அவர்களை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று நாம் வாசிக்கின்ற, அதாவது 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வார்த்தைகளை, சீடர்களை அவர் கண்டார், பேதுருவை அவர் கண்டார், அவருடைய சகோதரர்களை அவர் கண்டார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 9:9 மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கும் போது மத்தேயுவை சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை ஆண்டவர் கண்டார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னும் தாவீது அரசரை ஆண்டவர் அழைத்த போது அவரையும் கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, யாரையெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் கண்டு அழைக்கின்றார். நம்மை எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு பணிக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு கூட ஆண்டவர் பார்த்து நம்மை அழைக்கிறார், கண்டு நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறையழைத்தல் என்பது திடீரென்று வரக்கூடியது அல்ல. ஆண்டவருடைய அழைப்பு என்பது நாம் நினைக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய ஒன்று அல்ல. ஆண்டவர் முன்கூட்டியே அந்த நபரை பார்க்கிறார், ஆண்டவர் அந்த நபரை காண்கிறார்,
அறிவு தெளிவோடு அவரை பார்த்து இவர் தகுதியுடையவர் என்று அறிந்த பின்பு ஆண்டவர் அழைக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. 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 நம்முடைய பார்வை வித்தியாசமானது, கடவுளுடைய பார்வை இன்னொன்று. கடவுள் இப்படி கண்ட மக்களை நாம் பார்க்கின்ற விதம் வித்தியாசமானது. இப்படி கண்ட மக்களை கடவுள் பார்க்கக்கூடிய நிலையானது வித்தியாசமானது. அவர் அழைத்த மக்கள் கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய நபர்கள். அவர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் இதோ வலை எடுத்துக்கொண்டு படகிலே மீன் பிடிப்பவர்களாக பார்க்கிறோம். அல்லது மத்தேயுவை பார்க்கும்போது மக்களிடமிருந்து அநியாயமாக பணத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு சுங்க சாவடியில் அமர்ந்திருக்கிற வரி விதிக்கின்ற ஒரு நபராக பார்க்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய பார்வை அதுவல்ல. இவரை எதுவாக மாற்ற முடியும்? பேதுருவை எதுவாக மாற்ற முடியும்? மத்தேயுவை எதுவாக மாற்ற முடியும் என்று எதிர்பார்ப்புகளை அவர் பார்க்கின்றார். அவர்களிலே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஆண்டவர் பார்க்கின்றார். எனவே ஆண்டவருடைய அழைத்தல் வித்தியாசமானது. அழைக்கப்பட்ட நபர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் வெறுமனே வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்ப்பது இவர் என்னுடைய பணிக்கு உகந்தவர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எனவே ஆண்டவர் அழைக்கும் போது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, மாறாக கடவுள் உன்னை எதுவாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைக்கின்றார். எனவே இந்த அழைப்பு சற்று விசித்திரமான அழைப்பாக நாம் பார்க்கிறோம். கடவுள் சாதாரண தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது சோம்பேறிகளை அழைக்கவில்லை, மாறாக செயல் வீரர்களை அழைக்கிறார். உழைக்க மனம் இருந்த மக்களை அழைக்கின்றார். உழைக்கின்ற கடினமாக வேலை செய்கின்ற மக்களை அழைக்கின்றார். இங்கு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆட்டிடையர்களை அழைக்கிறார், மோசேயை அழைக்கிறார். அவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தார். இரவு பகல் என்று பார்க்காமல் ஆடுகளை பராமரிக்கின்ற பணியை செய்து வந்தவர்கள். தாவீதை பார்க்கிறோம், ஆடு மேய்ப்பவராக இருந்தார். இப்படி வேலை செய்பவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இங்கு நாம் வாசிக்கின்ற முதல் அழைப்பு பெற்ற சீடர்களை பார்க்கிறோம். கடினமாக கடலில் வேலை செய்கின்ற, ஆபத்தான வேலை செய்கின்ற மனிதர்கள். அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயு சாதாரண பணியை செய்யவில்லை. அவர் ரோமபுரிக்காக ஏராளமான இடங்களிலே பணத்தை வசூல் செய்யக்கூடிய பணிகளை செய்பவர்களுக்கு தலைவராக இருந்து சிறந்த பணி செய்து கொண்டிருந்தார். அப்படி கடினமாக உழைக்கக்கூடியவர்களை தான் ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே ஆண்டவர் அவர்களில் இருந்த உழைப்பை பார்க்கிறார். உழைப்பு என்பது இன்னொரு படிநிலைக்கு அழைக்கப்படுவது. நாம் சோம்பேறிகளாக அல்லது படிக்காதவர்களாக அல்லது காலை முதல் மாலை வரை தூங்குகின்றவர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த நிலையில் நமக்கு அழைத்தல் பெறுவது கடினம். ஆண்டவர் உழைக்கின்ற மக்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சீடர்களை எல்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது பல நோக்கத்திற்காக அழைக்கிறார். உழைக்கின்ற மக்களை அழைக்கின்றார். அவருடைய சிந்தனையில் அவர்களை எதுவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த சீடர்கள்
எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அவர்கள் எப்படி ஆண்டவரை பின்பற்றினார்கள்? 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இங்கு பார்க்கிறோம், உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது முக்கியமான வார்த்தை. உடனே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆன் த ஸ்பாட். உடனே என்ற வார்த்தை விவிலியத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு சில அர்த்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அர்த்தம், உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று பார்க்கும்போது, தாமதமின்றி கீழ்ப்படிதல். தாமதமின்றி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிவதற்கு தாமதிக்கப்படவில்லை. அவர்கள் யோசிக்கவில்லை. ஆண்டவர் அழைத்தால் போக வேண்டுமா போக வேண்டாமா, யாரோடாவது பெர்மிஷன் வாங்க வேண்டுமா என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்களுடைய தீர்மானம் உடனடியாக இருந்தது. எனவேதான் உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வித்தவுட் டிலே. அவர்கள் எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். இரண்டாவது, உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் முழுமையான அர்ப்பணிப்பு. டோட்டல் சரண்டர். முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். வலை என்பது அவர்களுடைய வாழ்வாதாரம். படகு என்பது அவர்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கருவி. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை சரணாகதியாக கொண்டு அவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை முழுமையான அர்ப்பணிப்பை, ஆண்டவரை மீட்பராக கண்டு முழுமையாக அர்ப்பணிப்பதை பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர்தான் எனக்கு பாதுகாப்பு. ஆண்டவர்தான் எனக்கு பாதுகாப்பு. இந்த படைகளும் வலைகளும் எங்களுக்கு முழுமையான நிரந்தரமான பாதுகாப்பை தருவதில்லை. ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறார். அவரிலே அடைக்கலம் புகுவது மிக மேலானது என்பதை அறிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மூன்றாவது ஒரு அர்த்தம், உடனே என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவசர உணர்வு. ஒரு அவசர உணர்வு, உடனடியாக ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி இங்கு பார்க்கிறோம். அவர்கள் கடவுளுடைய அழைப்பை ஒத்தி வைக்கவில்லை. நான் நாளைக்கு வரேன், அல்லது நான் கொஞ்சம் யோசிச்சு வரேன், கொஞ்சம் பிரேயர் பண்ணிட்டு வரேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆண்டவர் அழைத்தவுடன் அந்த கணமே உடனடியாக ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். எனவே விவிலியத்திலே உடனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிக மிக முக்கியமானது. இந்த மூன்று கருத்துக்களையும் உடனே என்ற வார்த்தையினுடைய பொருளாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது 23ஆம் வசனம் முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்விலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பணியை முன்னோக்கி செல்லுகிறார், முன்னெடுத்து செல்லுகிறார், அந்த பணியை எப்படி ஆர்வத்தோடு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இங்கே அவருடைய பணி வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதனுடைய அடையாளத்தை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். முதலாவதாக பார்க்கும்போது, தொழுகை கூடங்களில் அவர் கற்பித்தார். சினகோக், அதாவது எருசலேம் தேவாலயம் ஒரே ஒரு தேவாலயம். அந்த ஆலயத்திலே
எல்லா நாட்களும் சென்று ஆண்டவரை வழிபடுவது மிக கடினம். எனவே ஆங்காங்கே சிற்றாலயங்களை போன்று தொழுகை கூடங்கள் அமைத்து வைத்திருந்தார்கள். அந்த தொழுகை கூடங்களிலே இறை வார்த்தை வாசிக்கப்பட்டது, அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த தொழுகை கூடங்களிலே ஆண்டவர் கற்பித்து வந்தார். தொழுகை கூடங்களிலே ஆண்டவர் சென்றார், அங்கு விவிலியத்தை வாசித்தார், அதற்கு விளக்கத்தை கொடுத்தார். இது அவருடைய பணிவாழ்வினுடைய முதல் கடமையாக நாம் பார்க்கிறோம். அங்கு 3 வகையான கருத்துக்களை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இந்த சினகோகில் அல்லது தொழுகை கூடத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிக்காட்டுகின்றார். முதலாவதாக, இது மக்களை சந்திக்கின்ற சிறந்த இடம். இந்த தொழுகை கூடத்தில் படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோருமே ஆண்டவரை வழிபடுவதற்காக வருவார்கள். அங்கு ஏராளமான மக்கள் அடிக்கடி சந்திப்பதால் அவர்களுக்கு நற்செய்தியை எடுத்துரைப்பது மிக எளிமையாக இருந்தது. எனவேதான் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே கடந்து வருகிறார். மக்களை சந்திக்கக்கூடிய இடத்திலே மக்களை சந்தித்து தன்னுடைய பணியை செய்வதாக நாம் பார்க்கிறோம். இங்கு யூதர்கள், குறிப்பாக யூதர்கள் வாரந்தோறும் அந்த ஆலயத்திலே, சிற்றாலயத்திலே, தொழுகை கூடத்திலே ஒன்று கூடினார்கள். சாபத்து நாட்களிலே, ஓய்வு நாட்களிலே ஒன்று கூடினார்கள். ஆண்டவரை தரிசிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஒன்று கூடினார்கள். எனவே இயேசு அதிகமான மக்கள் கூடுகின்ற அந்த தொழுகை கூடத்திலே தன்னுடைய பணியை தொடர்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது, இங்கு திருநூல் வாசிக்கப்படுகிறது. இந்த திருநூலை வாசிக்கின்ற இடமாக இந்த தொழுகை கூடம் அமைந்திருந்தது. திருநூல் என்று சொல்லும் போது விவிலியம். விவிலியத்திலே முதல் 5 நூல்கள் தோரா என்று சொல்லப்பட்டது. இந்த தோரா 50 நூல்களை அவர்கள் தொடர்ச்சியாக வாசித்த இடம்தான் இந்த தொழுகை கூடம். அங்கு இயேசு கிறிஸ்துவும் கடந்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் வாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து வாசித்து தியானிப்பதையும் நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே நாம் விவிலிய மேற்கோள்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திருநூலை வாசிப்பதாக நாம் பார்க்கிறோம். வாசித்து முடிந்தவுடன் யாராவது ஒரு நபர் விளக்கம் அளிக்க வேண்டும். வாசித்த அந்த விவிலிய பகுதிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடர்வதனுடைய அடையாளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருநூலை வாசித்து அவர்களுக்கு விளக்கம் அளித்ததாக மத்தேயு நற்செய்தியாளர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். மூன்றாவதாக பார்க்கும்போது, மக்கள் ஆத்மீகமாக கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற இடம் தொழுகை கூடம். ஆத்மீக வாழ்வுக்கு அடித்தளமிடுகின்ற இடம்தான் இந்த தொழுகை கூடம். எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் போது தொழுகை கூடத்திற்கு கற்பிக்க சென்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது, விண்ணக தந்தையை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். தன்னுடைய தந்தையோடு உள்ள உறவை வெளிப்படுத்துகின்றார். யாரோடு? தந்தையோடுள்ள உறவை வெளிப்படுத்துகின்றார். அந்த உறவு மிக நெருக்கமானது. அந்த உறவால் மலருகின்ற நல்ல சிந்தனைகளை அவர் மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். தந்தையை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்கின்ற பணியை அவர் செய்கின்றார். இங்கு பார்க்கும்போது 2 வார்த்தைகள், கற்பித்தல், பறைசாற்றுதல். 2 வார்த்தைகள். கற்பித்தல் என்றால் ஒரு சிறிய குழுவினர், அதாவது சினகோகுகளில், தொழுகை கூடங்களில் அவர் கற்பித்தார். ஆனால் பறைசாற்றுவதற்கு சற்று வித்தியாசம்.
அது பெரும் கூட்டத்திற்கு பறைசாற்றுவது. டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் இரண்டுமே வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து முதலில் தன்னுடைய பணியை செய்வதனுடைய அடையாளமாக தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்தார். இரண்டாவதாக அவர் பறைசாற்றினார். இந்த பறைசாற்றுகின்ற நிகழ்வை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு மலை மேல் அமர்ந்தார், மக்களுக்கு பணிவிடை செய்தார், மக்களுக்கு நற்செய்தி பறைசாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு பறைசாற்றுதல் பணியையும் மிக நேர்த்தியாக செய்தார். தந்தையோடுள்ள உறவை பற்றி மக்களுக்கு எடுத்து எம்புகின்றார் என்பதையும் மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். மூன்றாவதாக அவரது பணி என்பது குணப்படுத்துகின்ற பணி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் ஏராளமான நோய்களை குணப்படுத்துகின்றார். உடல் அளவு, உள்ள அளவு, ஆத்மீக அளவில் தேவைப்படுகின்ற சுகத்தை கொடுத்து மக்களை ஆசீர்வதிப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய பணி, குணப்படுத்துதல் பணி மிக சிறந்ததாக அமைந்தது. அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஏராளமான நோயாளிகளை படுக்க வைத்தார்கள். ஏராளமான மக்கள் அவருடைய உடையை தொட்டால் போதும் என்று ஓடி வந்தார்கள். அந்த அற்புதத்தை காண்பதற்காக ஓடோடி வந்தார்கள். தொழுநோயாளிகள், காது கேளாதவர்கள், பார்வையற்றவர்கள், இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான மக்கள் ஆண்டவரிடமிருந்து நலன் பெற்றார்கள். இந்த நலமளிக்கும் பணியை, குணப்படுத்தும் பணியை ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பணியினுடைய அடையாளமாக செய்ததை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். நான்காவதாக, இறுதியாக அவர் அந்த ஊர் முழுவதும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் செல்லும் போதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார். அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார். அவர் நடந்து சென்றாலே அது ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது. எனவே அவருடைய வாழ்வு சிறந்ததாக அமைந்தது. நற்செய்தி பணியை சிறந்ததாக அவர் செய்கின்றார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு தொழுகை கூடங்களிலே அவர் கற்பித்தார். விண்ணரசிலே விண்ணரசை பற்றிய அல்லது தந்தையை பற்றிய அந்த தெளிவான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து அம்பினார். குணமளிக்கும் பணியை செய்தார். ஊரெல்லாம் சுற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். இந்த பணிகளை பற்றி சொல்லுகின்ற பகுதியை 4ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் காண்கின்றோம். இதை நாம் மனதிலே புரிந்து கொண்டு இறை ஆசியை பெறுவதற்காக நம்மை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக கடந்து வந்து உம்முடைய பணியை செய்வதற்காக இறை அழைத்தலை கொடுத்தீர். ஏராளமான மக்களை உம்முடைய பணி செய்வதற்காக அழைத்தீர். அந்த அழைப்பை பெற்ற எல்லா மக்களும் அந்த அழைப்பை உணர்ந்து கொண்டு உம்முடைய பணியை செய்ய அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு மாதிரியாக உம்முடைய பணி வாழ்வு மிக சிறந்ததாக அமைந்தது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுத்தந்ததை போல, நீர் செயல்பட்டதை போல எங்களுடைய குடும்ப வாழ்விலும் பணி வாழ்விலும் சிறந்த பணிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமீன்.